friends, welcome to Nice Day Kitchen. இன்னைக்கு புதினா பக்கோடா பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், சோம்பு 1/4 டீஸ்பூன், முந்திரி பருப்பு சிறிது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கீ 1 டீஸ்பூன், வெங்காயம் 3 நீல நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க, கிரீன் சில்லி 2, புதினா 1/2 கப், கொத்தமல்லி 1/4 கப், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இதே மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கடலை மாவு போட்டுருங்க 1 கப், அரிசி மாவு 1/2 கப், உப்பு தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீ போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரெட் சில்லி பவுடர் போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சோம்பு முந்திரி பருப்பு அதையும் போட்டுருங்க. பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது அதையும் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொத்தமல்லி இலை போட்டுடலாம். பொடியை நறுக்கிக்கோங்க. கருவேப்பிலை, பொடியை நறுக்கின புதினா, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. தண்ணி ஊத்திராதீங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல ஈரம் இருக்கும், அந்த ஈரமே போதும். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதை போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா பிசைஞ்சிட்டோம். புதினா மாதிரியே முருங்கைக்கீரை சிறுகீரையிலேயே நம்ம இதே மாதிரியே செய்யலாம். இதே மாதிரி பாத்திரத்துல ஆயில் ஊத்திக்கோங்க. நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பை கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப போட்டுடலாம். பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல கிறிஸ்பியான புதினா பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். டேஸ்டான சமையலோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.